லேண்ட்ல ஷேர் பண்றது அப்படின்றது. சரியா? ஸோ இதை ஷேர் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஷேரிங் ஒரு டேப் இருக்கா, இந்த ஷேரிங்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ ஷேர்ன்றதை கிளிக் ஒரே ஒரு விஷயங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருந்தா இந்த இடத்துல ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீ இதுல எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கணும்னா எவ்ரி ஒன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஆட் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு எவ்ரி ஒன் அப்படின்றது என்னன்னா இந்த சிஸ்டத்துல கனெக்ட் ஆகக்கூடிய அனைவருக்கும் நான் என் ஃபைல்ஸை ஓப்பன் பண்றதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எவ்ரி ஒன்ல நீ என்ன பண்ணலாம்னா ரீட் கொடுக்கலாம், இல்ல ரீட் ரைட் கொடுக்கலாம், இல்ல இது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரீட் அப்படின்னா அவங்களால ஃபைல்ஸை ஓபன் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். ரீட் ரைட் அப்படின்னா ஓபன் பண்ணலாம், அதை எடிட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ இது நான் பப்ளிக் டிஸ்கவரி ஆன் பண்ணிட்டேன், எஸ் டர்ன் ஆன் நெட்வொர்க் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா எந்தெந்த சிஸ்டம்லாம் வந்துட்டு இதுல வந்திருக்கோ அதுல நான் என்ன பண்ணலாம், என்னால இந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்றது யுவர் ஃபோல்டர் இஸ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணிட்டேன்னா அப்புறம் அதே மாதிரி செக்யூரிட்டியில போயிட்டு இதுலயும் என்ன பண்ணுங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு கிளிக் பண்ணுங்க. இந்த எவ்ரி ஒன் இதுல தெரிஞ்சிருச்சா. ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, எவ்ரி ஒன் இருக்குன்னா ஓகே. அடுத்தது இந்த இடத்துல எந்தெந்த யூசர்ஸ்க்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கு செக்யூரிட்டியா ஃபயர்வாலையும் அக்செப்ட் பண்ற மாதிரி. ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி ஒன், இப்போ ஏதாவது இப்போ இங்க எவ்ரி ஒன் ஆல்ரெடி எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஆட் கிளிக் பண்றேன். ஆட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடணும் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துடணும். கொடுத்துட்டு செக் நேம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி ஒன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னென்ன பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்றது. ஸோ இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா செக் பாக்ஸும் டிக் ஆயிடும். இப்போ ஃபுல் கண்ட்ரோலை எடுத்து விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ மாடிஃபை அதை பண்ண அலோவ் பண்ணலாமா அடுத்தவங்கள, பண்ணக்கூடாதுன்னா எடுத்து விட்டுறலாம், பண்ணலாம்னா கொடுத்துடலாம். அடுத்தது அதே மாதிரி ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்னா அவங்களால அந்த ஃபைல்ஸை பார்க்க முடியுமா முடியாதா, அப்புறம் அந்த ஃபோல்டர்ல இருக்கிறத பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, ஃபைலுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்றது ரீடு. அடுத்தது ரைட் அப்படின்னா அவங்க அதை எடிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் நீ என்ன பண்ணிக்கலாம் இது மூலியமா நீ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீ எப்படி அது அவங்கள வந்துட்டு அவங்க இருக்காங்களா இல்லையான்றத நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா நீ செக் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, அப்போ நான் அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை கால் பண்ணுவான், வேற சிஸ்டத்துல இருந்து ஓபன் பண்ணி இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை நீ செக் பண்ணிக்கணும். செக் பண்றதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா சிஎம்டி அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிற சொன்னேன் இல்லையா, ஐபி CONFIG அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஐபி அட்ரஸ் இந்த இடம் வந்துருமா. இப்போ இந்த ஐபி அட்ரஸ்ல நீ என்ன பண்ற, ரன் விண்டோ ஓபன் பண்ணி // கொடுத்து 192.168.43.249 அப்படின்னு தட்டி என்ட்ரு தட்டினா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன வரும், ஒரு ஸ்கிரீன்ல இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்ற வியூ உனக்கு வந்துடும். இந்த சிஸ்டத்துக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள போற மாதிரி இருக்கும். சிஸ்டத்துக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா எவ்ரி ஒன்றதே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபைல்ஸ் என்ன என்ன வருதோ அந்த ஃபைல்ஸை நம்ம அதில் பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான்ப்பா இந்த உங்களுக்கு 12th exercise, sharing files and folders in a LAN. Thank you.